ஸ்கீம் பாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுற மெத்தடில் ரொம்ப எளிமையாக்கியிருக்கோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த பாஸ் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம 3 மெத்தடில் பார்க்குறோம். ஒன்று வந்து எம்ஆர்டி கடைகள், ரெண்டாவது வந்து டிஎஸ்சி மற்றும் ப்ரொமோட்டர்கள், மூணாவது சப் ஏஜென்ட் எப்படி ஆட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்க 6 டாக்குமெண்ட் தேவைப்படும். அது இம்பார்ட்டன்ஸாக 3 டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதுக்கு வந்து அப்டேட்டி அட்டாச் பண்ணுவோம். இப்போ இந்த புதிய மெத்தடில் 2 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். ஒன்று ஆதார் கார்டு, ரெண்டாவது வந்து அப்டேட் வச்சுக்கலாம். பாஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய ஏஜென்ட் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்ததுனாக்க டாக்குமெண்ட் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் மட்டும் அஃபிடவிட்டியை யூஸ் பண்ணுங்கள். முதல்ல எம்ஆர்டி கடைகளில் பாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லா வெரிஃபிகேஷனுக்குமே ஆதார் கார்டு முக்கியம் அப்படின்றதுனால அதை அப்லோட் பண்ணுறதுல எந்த சந்தேகமும் இருக்காது உங்களுக்கு. அஃபிடவிட்டி ஃபில் பண்ணுறதுல எம்ஆர்டி கடைகளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துல பாஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய நபருடைய பேர் இருக்கணும். இரண்டாவதாக இந்த இடத்துல கடையுடைய பேர் இருக்கணும். மூன்றாவதாக பிஸ்னஸ் ஆக்ட் அப்படின்ற இடத்துல கடையுடைய அட்ரஸ் ஃபில் பண்ணியிருக்கணும். நான்காவதாக இந்த இடத்துல ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் இருக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்சி அட்ரஸ் அப்படின்ற இடத்துல லோக்கல் அட்ரஸ் அவருடைய ஆதார் இருக்கிற மாதிரி இருக்கணும். சேம் இதே ப்ராசஸ் தான் ப்ரொமோட்டர் டிஎஸ்சிகளுக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே வந்து ரீட்டைல் நேம் போடுறதுக்கு பதிலாக டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் போட்டிருக்கணும் அந்த இடத்துல. அதே மாதிரி ரீட்டைலருடைய அட்ரஸ் போட வேண்டிய இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டருடைய ஜிஎஸ்டியில் இருக்கிற மாதிரி அந்த அட்ரஸ் போட்டிருக்கணும். மற்றபடி முன்னே நம்ம எம்ஆர்டிக்கு பண்ணுற அதே மெத்தடு தான் மற்ற இடத்துலையும் ஃபில் பண்ணோம். ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எம்ஆர்டி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணோம். ஃபார்முடைய பாட்டம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே நேம் போகணுன்றதை மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த இடத்துல பாஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய நபருடைய பேர் போட்டிருக்கணும். அதுக்கு மேலே அவர் சைன் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் இந்த அஃபிடவிட்டியை வந்து அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்பவரில் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சேல்ஸ் ஆஃப் லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். அதை டச் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். அஃபிடவிட்டியை பயன்படுத்தும் போது 20 ரூபா பத்திரத்துக்கு மேலே நம்ம பயன்படுத்தணும். 20 ரூபா பத்திரம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இஸ்டாமிங் முறையில் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த இஸ்டாமிங் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா stockholding.com அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக நம்ம லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து புதுச்சேரி பகுதியை மட்டும்தான் பொருந்தும். மற்ற பகுதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்தந்த பகுதியில் இருக்கிற ரெண்டர்கிட்ட போய் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாக் இருக்குது. நேரடியாக போய் அந்த சிஐஏ ரெண்டர்கிட்ட வாங்கிக்கலாம். நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால விரைவாக எல்லா எம்ஆர்டிஏ மற்றும் ஓன் சேனலில் இருக்கிற பாஸ் வெரிஃபிகேஷனை விரைந்து முடிக்கலாம். நன்றி.